Good morning, children. How are you all? Welcome to Max class. Today, we are going to learn about patterns. Children, patterns are everywhere. Patterns நம்ம சுற்றி எல்லா இடத்துலயுமே இருக்கு. For example, நம்ம வீட்ல இருக்க விண்டோஸ், டோர், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். And then look at these pictures, children. Zebra, tiger, peacock, and then butterfly. They have some designs on it. That is pattern. இங்க இருக்க அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மேலயும் ஒரு சில டிசைன்ஸ் இருக்கு. ஜீப்ரால black and white stripes. Zebra has black and white stripes. Tigerல black stripes. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துலயும் ஒரு டிசைன் இருக்கிறது தான் pattern. Patterns. Pattern is formed when objects, events and numbers are repeated uniformly in a specific way. ஒரு சில பொருட்கள், நிகழ்வுகள் மற்றும் எண்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வழியில ஒரே மாதிரியா மீண்டும் மீண்டும் உருவாக்குறது தான் பேட்டர்ன். Children, we can also create patterns with colors and shapes. When we create a pattern, we have to arrange them according to a rule. Children, before going to create a pattern, we have to observe the rule. ஒரு பேட்டர்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன்ல என்ன ரூல்ல அந்த பேட்டர்ன் அமைஞ்சிருக்குன்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும், உற்று நோக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்னை நம்ம உருவாக்க முடியும். Patterns in geometrical shapes. There are two types of patterns. They are growing patterns and repeated patterns. Children, let us learn one by one. First one, growing patterns. If some patterns and designs increase or grow with straight lines and geometrical forms, they are called growing patterns. ஒரு சில பேட்டர்னும் டிசைனும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா க்ரோ ஆகும். இன்க்ரீஸ்னா அதிகமாகிறது, க்ரோ மீன்ஸ் வளர்றது. அது ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம் இல்லைன்னா ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸாவும் இருக்கலாம். அதுதான் க்ரோயிங் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரன், லுக் அட் திஸ் பிக்சர். ஃபர்ஸ்ட், we have to find the rule of this pattern. Can you see, children, how the pattern is growing? Yes. First, we have one triangle, and then two triangles, then three triangles, and then four triangles. முதலாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் மூன்று ட்ரையாங்கிள்ஸா இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் நான்கு ட்ரையாங்கிள்ஸா இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் growing pattern. Let us see another example. Look at this picture. Children, we have one square, and then three squares, and then six squares, and then 10 squares. First, நம்ம கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஒரு ஸ்கொயர் கூட இரண்டு ஸ்கொயர்ஸ் ஆட் ஆகி மூன்று ஸ்கொயர்ஸ் இருக்கு. அந்த மூன்று ஸ்கொயர்ஸ் கூட மூன்று ஸ்கொயர்ஸ் ஆட் ஆகி 6 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அந்த 6 ஸ்கொயர்ஸ் கூட 4 ஸ்கொயர்ஸ் ஆட் ஆகி 10 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதுல என்ன ரூல் இருக்குன்னா, முதலாவது 2 ஸ்கொயர்ஸ் ஆட் ஆகிருக்கு, அப்புறம் 3, அப்புறம் 4 ஸ்கொயர்ஸ் ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி பேட்டர்னை நம்ம பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் we have to identify the rule. ரூலை ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண முடியும். Children, if some patterns and designs increase
or grow with straight lines and geometrical forms, they are called growing patterns. Second one, repeated patterns. If some patterns and designs repeat with straight lines and geometrical shapes, they are called repeated patterns. Children, ஒரு சில பேட்டர்னும் டிசைனும் மறுபடி ரிப்பீட் ஆகிறது ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். அது ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம், ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் திஸ் பிக்சர். First, we have to observe the rule. Tell me children, what is the rule of this pattern? Yes, a square and a circle. ஒரு ஸ்கொயரும் ஒரு சர்க்கிளும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள், அந்த ஆர்டர்ல ரிப்பீட் ஆகுது. இதுதான் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். Children, let us see another example. Look at this picture. In this picture, we have a rule, a triangle and a rectangle. ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ரெக்டாங்கிளும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. So children, if some patterns and designs repeat with straight lines and geometrical shapes, they are called repeated patterns. Symmetry. Symmetry means that one shape becomes exactly like another when you move it in the same way, turn, flip or slide. Symmetryனா ஒரு ஷேப்போட ரெண்டு ஆஃபும் ஒரே மாதிரியா இருக்கும். For example, children, let's do one activity to understand symmetry. Take a sheet of paper and fold it. Draw any shape at the folded edge of the sheet. This is the folded edge. Children, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டா மடிச்சுக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோல்டட் சைடில் ஏதாவது ஷேப் ட்ரா பண்ணுங்க. ஃபோல்டட் சைடில் ஏதாவது ஷேப் ட்ரா பண்ணுங்க. Now I am going to draw a shape. Now cut the shape. Unfold it. அதை ஓப்பன் பண்ணுங்க. திறந்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் நமக்கு ஈவனான ஷேப் கிடைச்சிருக்கும். This is symmetry. The center line இருக்கு இல்லையா, அதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஒரு ஷேப்பை டூ ஈக்குவலா பிரிக்கிறது லைன் ஆஃப் சிமெட்ரி. Line of symmetry. The line which divides the figure into two exact halves is called the line of symmetry. Line symmetryனா ஒரு ஷேப்பை நம்ம ரெண்டு ஆஃபும் எக்ஸாக்டா செப்பரேட் பண்றது லைன் சிமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் திஸ் பிக்சர் children. In this picture, we separated the letters into two exact half. இந்த பிக்சர்ல நம்ம இருக்கிற லெட்டர்ஸை ரெண்டு எக்ஸாக்ட் ஆஃபா பிரிச்சிருக்கோம். அதை எப்படி பிரிச்சிருக்கோம்? சென்டர்ல லைன் போட்டு செப்பரேட் பண்ணிருக்கோம். அந்த லைனுக்கு ரெண்டு சைட்ல இருக்கிற ஷேப்பும் ஒரே மாதிரியா இருக்கு. தட் இஸ் symmetry. Next, look at this picture. In this picture, the letters are non-symmetric and does not have line of symmetry. இந்த பிக்சர்ல நம்ம லைன் போட்டு இந்த லெட்டர்ஸை செப்பரேட் பண்ண முடியாது. தட் இஸ் ஈக்குவலா செப்பரேட் பண்ண முடியாது. எந்த டிரெக்ஷன்ல லைன் போட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இத செப்பரேட் பண்ண முடியாது. This is called non-symmetric. Children, shall we draw lines on some symmetrical shapes? Okay.
Thank you. Have a nice day.